இன்றைக்கு ஒரு பாடல் சீடியை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நல்லவர் நீர் என்கிற பாடல் நம்ம பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டை எழுதினவர் பாஸ்டர் தாமஸ் பிருத்திவி என்கிற ஒரு வாலிப பிரசங்கியார். முதல்ல நான் எப்படி சந்தித்தேன்னு சொன்னேன். திருச்சியில் தெருவில் சும்மா நான் போயிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன், வாக்கிங் போயிட்டுருக்கப்ப யாருன்னே தெரியாது எனக்கு. அப்போ சந்தித்தேன். அப்போ பள்ளிக்கூட மாணவராக இருந்தார். 10வது 11வது படிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பிரசங்கியராக இருக்கிறாரு. நான் சந்தித்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு பிரசங்கியராக இருக்கார். நல்ல பாடல்கள் எழுதுகிறார். அவருடைய பாடல்கள் நம்ம சபையில் பாடுறோம். நல்லவர் நீர் முக்கியமாக ரொம்ப அது எல்லாருக்கும் தெரிகிற பாடலாக இருக்கிறது. நல்லவர் நீர் வால்யூம் 2 இப்பொழுது உண்டாக்கியிருக்கிறார். இன்னும் நிறைய பாடலெல்லாம் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு சிடி ஒன்று கொண்டு வந்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த சிடியை ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒரு பாடலையும் பாட சொல்லியிருக்கிறோம். இந்த சிடி இன்றைக்கே விற்பனைக்கு உள்ளது. இன்னும் பல வாரங்களுக்கு இங்கே விற்பனைக்கு அது வைக்கப்படும். வேணும் என்கிறவர்கள் இன்றைக்கும் இப்போது இந்த ஆராதனைக்கு பிறகு வாங்கிக்கொள்ள நம்ம புக் ஸ்டோரில் பின்னாடி இருக்கிறது. வேணும் என்கிறவர்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்பொழுது நான் ஜெபித்து இதை பிரதிஷ்டை செய்கிறேன். அதன் பிறகு சர் தாமஸ் பிருத்திவி ஒரு பாடலை பாடுவார். இந்த சீடியில் இருக்க ஒரு பாடலை பாடுவார். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சகோதரன் தாமஸ் பிருத்திவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை அவர் மீது இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை எழுத உருவாக்க ராகங்களையும் பாடல்களையும் நீர் தருகிறீர். ஆற்றலை நீர் தருகிறீர். திறமையை நீர் தருகிறீர். அபிஷேகத்தை நீர் தருகிறவர். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, சகோதரனை நீர் எழுப்பி இருக்கிறீர். உம்முடைய ஊழியத்தை செய்ய இந்த பாடல்களை சபைகளுக்கு கொடுக்க இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களையும் இந்த சீடியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது தொனிக்கிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம் அங்கு விளங்கட்டும். தேவ சமாதானம் ஜனங்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவன் வல்லமை ஜனங்களை அனுபவிக்கட்டும். சுகமும் விடுதலையும் சமாதானம் வெற்றியும் வாழ்வும் இதை கேட்கிறவருடைய வாழ்விலே உண்டாகட்டும். உள்ளத்திலே விசுவாசம் பிறக்கட்டும். கர்த்தாவே, வாழ்க்கையில் நன்மைகள் பிறக்கட்டும். தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் அந்த இடத்தை நிரப்பட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரம் இவரின் மீதும் இவர் உண்டாக்கியிருக்கிற இந்த பாடலின் மீது இருப்பதாக, அநேருக்கு இது ஆசீர்வாதமாய் விளங்குவதாக. உமக்கே எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இது உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். சார் தாமஸ் பிருத்திவியை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சர்ச். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சைலண்டாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இந்த செகண்ட் சீரிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. இதே பேர் தான், நல்லவர் நீர் தான். திரும்பியும் வால்யூம் 2. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர்ன்ட்டு? அவருக்கு பேர்லாம் மாற்ற முடியாது. அவர் நல்லவர் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளே 2015 போயிடுவோம். திரும்பி பார்க்கும்போது 2014 மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. திரும்பி பார்த்து நான் சொல்லணுன்னா ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஜனவரி மாதத்தில் 2014 தான் இங்கே உங்களுக்கு முன்னாடி நின்னேன். கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் எவ்வளோ பெரியவராக இருந்து நல்லவராக இருந்து அடுத்த சீரியும் வெளியிட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாட போகிறோம். அது லைன்ஸ் இப்படி தான் வரும் பாருங்கள். கர்த்தர் நல்லவரே. எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். சங்கீத புத்தகத்தை பாருங்கள், 150 சங்கீதம் இருக்குது. எப்படி முடியுது பார்த்துருக்கீங்களா? முடியும் போது பாருங்கள், போட்டிருக்கு, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க? பக்கத்தில் கூப்பிட்டு கேளுங்க, சுவாசம் இருக்கா? விட்றாங்களா மூச்சு? அப்போது சுவாசம் இல்லை யாரும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் பாருங்கள் அற்புதமாக சுவாசம் வைத்திருக்கிறாரு. நல்ல பேச்சு வாயிலேருந்து வருது. எல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் கர்த்தரை துதிப்பதற்காக, முறுமுறுப்பதற்காக இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்வதற்காக இல்லை, கர்த்தரை துதிப்பதற்காக. யோசிச்சு பார்த்து பாருங்கள், ஒரு ராஜா அவனை சுற்றி இருக்கிற நாட்டு ராஜாக்களில் ஒரு 5 ராஜாக்கள் வந்துடுறாங்க யோசேபாத்துக்கு விரோதமாக எழும்பி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அற்புதமான காரியத்தை பண்ணுறான் பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுறான் ஆட்களை வச்சு. எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே வெட்டிட்டு அவங்களே வீழ்த்துறாங்களா? யார் ஜெயிக்கிறா கடைசியா? எல்லாம் சொல்லுங்கள், பாடினவன் ஜெயித்தான். என்னத்தை பாடினாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுவாங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் இன்னொன்று போட்டிருக்கு பாருங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த இப்போ உபத்திரவத்தை பற்றி வேதத்தில் என்ன போட்டிருக்கு? இது சீக்கிரமாய்
எல்லாம் சொல்லுங்க நீங்கும். ஆனால் கிருபை எப்படிப்பட்டது? எல்லாம் சொல்லுங்க அது என்றும் உள்ளது. உபத்திரவம் தற்காலிகமானது. அவருடைய கிருபையை நம்பி அதை சார்ந்து கொண்டு பாடுவோமா? சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, சுவாசம் உள்ள யாவுமே பாடி போற்றுங்களே. ஒரே ஒரு கண்டிஷன், என்னோட கூட சேர்ந்து கைத்தட்டி பாடணும். ஓகே, பாடு. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரச்சனை என்றும் உள்ளதல்ல, வியாதி என்றும் உள்ளதல்ல, தோல்வி என்றும் உள்ளதல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. கையில் தெரிவிச்ச செல்லாம் ஒன்றாய் சேர்ந்து என்னோட கூட கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, சுவாசம் உள்ள நாம் யாவும் அவரை பாடி போற்றுவோம். கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. தாழ்வில் இருந்த நம்மை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எல்லா குப்பையிலும் கடந்து கர்த்தர் உயர்த்தி எங்க வைத்திருக்கிறாரா? உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளும் நமக்கு மேல இல்ல, எனக்கு கீழே இருக்கு. நமக்கு மேல இருக்க ஒருத்தர் அவர் ஆண்டவர். ஆமென். எல்லாத்தையுமே நம்ம கால்களில் வைக்க முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி அங்க வைத்திருக்கிறார். பாடுவோம். தாழ்வில் இருந்த நம்மை எல்லாம் மீட்டாரே, பாடி போற்றுங்களே. எல்லாரும் பாடுங்க. தாழ்வில் இருந்த நம்மை எல்லாம் மீட்டாரே, பாடி போற்றுங்களே. மீட்டு என்ன செய்தார்? அவருடனே கூட நம்மை எழுப்பி உட்கார வைத்தாரே உன்னதங்களிலே. அவருடனே கூட நம்மை எழுப்பி உட்கார வைத்தாரே உன்னதங்களிலே. உம்மை பாடுவே, உம்மை போற்றுவே, உம்முன் பாடிவே. ராஜாதி ராஜா நீரே, உம்மை பாடுவே. எல்லாரும் பாடுவோம். உம்மை போற்றுவே, உம்முன் பாடிவே. ராஜாதி ராஜா நீரே. ஒரு கிருபை மகா பெரியது. கிருபையால் நம்மை மன்னித்தார். ஆமென். தேவனை தவிர வேற யாரும் பாடி உயர்த்த கிருபாதார பலியாக நம்மை தாமே கொடுத்தார். அவருடைய பலியினாலே, அவருடைய மரணத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அவர் மரித்தார், நாம் பிழைத்திருக்கிறோம். நம்முடைய கிருபாதார பலியாகிய இயேசுவை நோக்கி பார்த்து பாடுவோம். கிருபையால் என்னை மன்னித்தீர் தேவா, உம்மை என்று யாரை பாடுவேன்? கிருபையால் என்னை மன்னித்தீர் தேவா, உம்மை என்று யாரை பாடுவேன்? எல்லாரும். கிருபையால் என்னை மன்னித்தீர் தேவா, உம்மை என்று யாரை பாடுவேன்? எனக்காக அடிக்கப்பட்ட கிருபாதார பலி நீரே தேவா, எனக்காக அடிக்கப்பட்ட கிருபாதார பலி நீர் தேவா. உம்மை பாடுவேன். உம்மை போற்றுவேன், உம்முன் பாடிவேன். ராஜாதி ராஜா நீரே, உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்முன் பாடிவேன். ராஜாதி ராஜா நீரே. நல்ல தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால் யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை. எத்தனை பேர் சொல்றீங்க?
என்றைக்கும் மறித்து மறைந்து போயிருப்பேன் வாழ்வில் நீர் வராவிட்டார். என்றைக்கும் மறைந்து போயிருப்பேன் வாழ்வில் நீர் வராவிட்டார். மூழ்கிக் கொண்டிருந்த என்னை கரம் நீட்டி அன்பை தூக்கி விட்டி. மூழ்கிக் கொண்டிருந்த என்னை கரம் நீட்டி தூக்கி விட்டி. ஆகையால் உம்மை பாடுவேன். எல்லாரும் உம்மை போற்றுவேன். உம்முன் பாடிவேன். ராஜாதி ராஜா நீரே உம்மை பாடுவேன். சபையார் அனைவரும் உம்மை போற்றுவேன். உம்முன் பாடிவேன். ராஜாதி ராஜா நீரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. எல்லாம் ஒன்றாக கர்த்தர் நல்லவரே, ஆமே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுவாசமுள்ள யாவுமே பாடி போற்றிடுங்களே. கர்த்தர் நல்லவர். அற்புதமான இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த போதகருக்கும் சபையினருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.